இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வாழ்வு அடங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்வு அவருடைய வார்த்தையிலே உண்டு. அந்த வார்த்தையினால் நம்மளுடைய வாழ்வை நடத்துகின்றார். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு பேசி நம்மோடு உறவாடி மகளை இவ்வாறு நட என்று சொல்லி நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளிலும் அவருடைய இறை வார்த்தை கேட்கும்படியாக நம் உள்ளத்தை அவர் வாழ் திருப்புவோம். ஆண்டவர் என்று நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை திருப்பாடல்கள் 121வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அதிலே 1வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? இந்த உலகத்திலே நமக்கு தேவையான உதவி, பலவிதமான உதவிகள் நமக்கு தேவையாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்வுக்கு, தனிப்பட்ட வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு, நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு பலவிதமான உதவிகள் நமக்கு தேவையாய் இருக்கிறது. நாம் நமக்கு தேவையான உதவியை நாடி பல மனிதர்களிடம் செல்கிறோம், பல இடங்களுக்கு செல்லுகிறோம். ஆண்டவர் இதோ இந்த நாளிலே நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறார். இந்த உலகத்தை ஒரே ஒரு வார்த்தையில் உண்டாக்கினவர். விண்ணையும் மண்ணையும் கடலையும் அதில் அடங்கிய அனைத்தையும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையிலே உண்டாக்கின ஆண்டவர். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு கடினம் இல்லை. நமது பிரச்சனைகள் மிகவும் சிறியவை. திருப்பாடல் 104 நாம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். அதன் தலைப்பு படைப்பின் மேன்மை. படைப்பை நாம் காண்கிற பொழுது, இந்த இயற்கையை காண்கிற பொழுது, இதில் படைத்துள்ள எல்லாவற்றையும் நாம் காண்கிற பொழுது அவருடைய மேன்மை, அவருடைய வல்லமையை நாம் உய்த்துணர்கிறோம். பேரொளியை ஆடையாகவும், வான்வெளியை கூடாரமாகவும், நீர்த்திரள் மீது அடித்தளம் இட்டு இந்த உலகை கட்டி எழுப்பியிருக்கிற ஆண்டவர். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை மாற்றுவது, நமக்கு பிரச்சனைகளை மாற்றுவது அவருக்கு பெரிய காரியம் இல்லை. எரேமியா 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், குண்டுகளிலிருந்தும் மலைகளில் செய்யப்படும் அமல்களிலிருந்தும் கிடைப்பது ஏமாற்றமே. இஸ்ரேலின் விடுதலை எங்கள் கடவுளாகிய ஆண்டிடம் மட்டுமே உள்ளது. நமக்கு தேவையான விடுதலை, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, நம்மளுடைய நோய்களிலிருந்து விடுதலை ஆண்டவரிடமிருந்தே உள்ளது, ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? உனக்கு எங்கிருந்து உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்தே. எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் ஆண்டவரிடமிருந்தே நமக்கு உதவி வரும். ஆண்டவரை நாடுவோம், தேடுவோம். இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்வை தொடருவோம். ஜெபிப்போம். அன்பான எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை செய்வது உமக்கு பெரிய காரியம் இல்லை. ஆண்டவரே, இதோ எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய
நாங்கள் எங்களுக்கு உதவி தேவைப்படுகிற பொழுது உண்மையே நாடி தேடி வர எங்களுக்கு உதவி ஏறலாம். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று